ஹாய் மக்களே, வெல்கம் டு தி இன்ட்ரோட் மோகன். இப்போ வந்து நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் மார்னிங் அப்படியே தூங்காமல் ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் கலந்துக்க போகிறேன். லாஸ்ட் மந்த்து ஃபேமிலி அவுட்டிங் போகும்போது ஒரு இடத்துல அது பண்ணுறாங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தேன் ஒரு ஷார்ட்ஸில். அங்கே தான் இப்போ நான் போக போகிறேன். போகும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவரையும் பிக்கப் பண்ணிவிட்டு போக போகிறேன். வாங்க நம்ம பார்க்கலாம். பாய். இவர் தான் சூர்யா. நம்மளோட ஜாயின் பண்ணிக்க போகிறாரு. தூங்கி எழுந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. நான் தூங்காமல் வந்திருக்கேன். இருந்தாலும் அவர் மூஞ்சி தான் கொஞ்சம் வீங்கி போயிருக்கு. சரி, ஓகே, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். பாய். இங்கே ஏதோ காம்படிஷன் போகுது, ஏஷியன் காம்படிஷன், சர்ஃபிங் காம்படிஷன் போகுது. ஸோ ஒரு பங்களாதேஷ் ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கிறோம். We came for Asian Surfing Championships in Chennai. It was nice to be here. And people are so friendly and amazing. Yeah. ஸோ நம்ம ஜென்ரலாக ஜாலியாக ஒரு பர்பஸ்க்காக வந்தோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலான்ட்டு. சடனாக மேலே வந்து அலோன்னு சொன்னாங்க. இது ஓனர் வச்சேன். ஆனால் பேட்ஜ் பார்த்துட்டு அப்புறம் தான் யார் நீங்கன்னு கேட்கும்போது இது மாதிரி பங்களாதேஷ் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஏஷியன் காம்படிஷன் இங்கே சர்ஃபிங் போகுது, சென்னையில் போகுது. வரும்போது நான் போட் பார்த்தேன். அவங்க இங்கே ஏன்னா வீடியோ எடுக்கல. ஸோ எடுக்கலாம் சொன்னாங்க. நம்ம வந்துருக்கோம். நைஸ் நைஸ் டு மீட் யூ. ஆல் தி பெஸ்ட். Thank you. Bro. All the best. Yeah. Good.
இப்போ வந்து உள்ளே போக போகிறோம். என்னன்னே தெரியாமல் உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்கேன். காயாக்குனாலே நான் தெரியாது. இப்படி வந்து மாட்டிக்கினார். அவர் மூஞ்ச பாருங்க. அப்படி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. போன வாட்டி வந்ததை விட இப்போ ஆளெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப பெரிய ஆளை. இன்ஸ்ட்ரக்ஷனே 1/4 மணி நேரம் கொடுத்தாங்க. ஆமாம், கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்குது. நான் அப்புறம் 2 நிமிஷம் பேசினாலே என்ன பேசலான்னு கவனிக்க மாட்டேன். நான் ஏதோ யோசனை கிடக்கிறேன். அவங்க ரைட்டுன்னு சொன்னால் நான் லெஃப்ட் அடிக்கிறேன், இவர் ரைட் அடிக்கிறாரு. இதுலேயே பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றாங்க. ஆனால் என் ஃபோன் வாட்டர் ப்ரூஃப். இதுக்கப்புறம் வந்து வீடியோ ஷூட் பண்ணாங்கன்னா நாங்கள் உசுரோட இருக்கணும். ஆமாம், உள்ளே எதுவும் தண்ணி படாமல் கீழே விடாமல் போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை முதலே விழுந்துட்டோன்னா ஃபோனு தண்ணி போடணும். ஓகே முதல்ல ஓகே பை. இது ஃபோன் நினைக்கக்கூடாதுல்ல. ஸோ கைஸ், இப்போது நாங்கள் வந்து பொருள் வைக்கிறதுக்காக வந்திருந்தோம். எல்லா பொருளும் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது போல். நான் வந்து கடலையும் தாண்டி சீட்டுறதையும் தாண்டி எல்லாத்தையும் வீடியோ எடுத்துடலாம்னு நினச்சேன். என்னால் எந்த அளவு கவர் பண்ண முடியும்னு தெரில. முடிஞ்ச அளவு கவர் பண்ணுறேன். சரி, அங்கே போய் பார்ப்போம். சூர்யா வாழ்ந்து என்ன பண்ண போகிற சூர்யா? என்னைக்கா இருந்தாலும் போதானே போகிற நீ. இப்போ தெரியுது பாரு கிளியரா. அங்கே கப்பலில் போயிட்டுருக்கோம் நடுக்கடலில். ஓ, இப்படி இருக்கக்கூடாது. கடலை ரசிக்கிறாரு. உண்மையிலே சொல்கிறேன். காமிக்கிறேன் எங்கே இருக்கும் பாருங்கள். எங்கேயோ இருக்குது. நாங்கள் எங்கேயோ வந்துட்டோம். சூர்யா அப்படியே திரும்பி பார்க்குறியா? எங்கே பார் சூர்யா. நடுக்கடலில் இருக்கோம். சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை. ஆக்சுவலாக அலை அதிகமாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அலை அதிகமாக இருந்தாலும் பேக் சைடில் ஏதோ ஆஃப் ஷோரு டைடுன்றாரு. அது ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராது அப்படின்னு சொன்னார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. கைஸ், உங்களுக்கு வழி காட்டுறவர் எங்கே இருக்கான்னு பார்க்குறீங்களா? 3, 6 கிட்டத்தட்ட மனுஷன் 6x ஜூமில் இருக்கார். என்ன பண்ணிகிட்ருக்காரு? அவர் பாட்டு ஜாலியாக அப்படியே. ஆட்டாமல் போயா, நாயா ஓட்டுற நீ? சூர்யா, உனக்கு லைஃப்பில் ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்காக நீ அதுக்கான உழைப்பு நீ போட்டு தாங்கணும். அடுத்து நம்ம வந்து காரு பைக்லாம் கிடையாது, போட்டு தான் வாங்குறோம். ஆமாம் சூர்யா, போட்டு வாங்கு. போட்டு நீ ஓட்டு, நான் உட்காந்து வரேன். வானம் நிலா மேகம் லெவலில் காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கா? போடு நீ தான் கடல் ராசா. அந்த பாட்டை போடு. என்னன்னா சூர்யா, நல்லா பெடல் போடுற, மூஞ்சி தான் காட்ட முடியல. பரவாயில்ல, ஒரு இடத்துல இங்கே வந்துட்டேன், அதே போதும்னு நினைக்கிறேன். ஏதாவது திட்டுற போகிற அசிங்கமாக கம்னு. ஆமாம்மா, அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2வது வாட்டி வந்தாலே நம்மளே. ஆமாம். அப்போ நீ ஸ்ட்ராங்குன்னு சொல்ல வர. நீங்கள் நாய்ஸ் கூட பெருசாக வரல. ஷோரில் என்னது அதுதான் ஆஃப் ஷோர். ஆஃப் ஷோர்னா கண்டுபிடிச்சிட்டாயா? ஆஃப் ஷோர்னா மண் இருக்குல்ல, அதுதான் ஆஃப் ஷோர் கைஸ். நியூ டெர்மினாலஜி. அவருக்கு திரும்பி போகிறாரியா? உங்களோட நேரம் முடிந்து விட்டது, வாங்க போகலான்றாரு நினைக்கிறேன். இது ஏதோ தக் லைஃப் படத்தில் வந்தது பில்டிங்ன்றாரு. ஆனால் நான் அந்த படம் பார்க்கல, ஸோ எனக்கு தெரியாது. ஸோ இது அந்த பில்டிங்கானா கொஞ்சம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க கைஸ். போடு சூர்யா, போட்டு நல்லா போடுற பேர். போட்டு அமுக்கு, போட்டு குத்தே ரொம்ப குத்துறாத. ஃபோன் தண்ணியில் வந்துடும். போதும் நான் ஃபோன் பேக்கெட்டில் வச்சுக்கிறேன். விடு. இது அவர் உட்காந்துருக்க போஸ்ட் மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிறேன். செம்மையாக உட்காந்துருக்காரு கைஸ். ஒரு மனுஷனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு வச்சிங்களேன், இதை மாதிரி இருக்கணும். காடா நடுவில் அப்படியே மிதக்கணும்.
எப்படி மதக்கிறாரு பாரு. அவர் பேர் என்னன்னு தெரில, இறங்கும்போது கேட்டுக்கிறேன். மாஸ்டர். ஹாய் ப்ரோ. ஹலோ ப்ரோ, ஃபர்ஸ்ட் நான் உங்கள் நேமே கேட்கல, தூரம் போயிட்டு வந்தேன். என்னோட பேர் வந்து ஷேகர். ஓகே ப்ரோ, நீங்கள் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? எப்போ எந்த வயசுல ஆரம்பிச்சிங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தேன். ஃபிஷிங் தான் என்னோட ட்ரெடிஷ்னல் ஃபுல்லாகவும். தென் ஸ்லோவாக லைக் சர்ஃபிங் லைக் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணது. 4 பேர் ஸ்டார்ட் பண்ணோம் தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக. தென் லைக் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணிட்டு லைக் ஒரு சர்ஃப் ஸ்கூல் ஓப்பன் பண்ணோம். எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு சர்ஃபிங் ஸ்கூல் லைக் கோவலம் பாயிண்ட் சொல்லிட்டு. ஸோ அங்கே நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அங்கேருந்து ஸ்லோவாக அதுக்கப்புறம் காம்படிஷன். நீங்கள் எங்கே போய் லேர்ன் பண்ணீங்க? நம்ம இங்கே செல்ஃப் லேர்ன் தான், யாரும் நம்மளுக்கு டீச் நீங்களே நம்மள செல்ஃபாக கற்றுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்லோவாக காம்படிஷன் போக அவங்க எப்படி பண்ணுறாங்க பார்த்து ஸோ அந்த மாதிரி கற்றுக்கிட்டு தான் சர்ஃபிங். ஓகே. நீங்கள் ஏதாவது தமிழ்நாடு லெவலில் இல்லை இந்தியா லெவலில் ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? நான் நேஷனல் 3 டைம் நேஷனல் வின் பண்ணியிருக்கேன் சர்ஃபிங்கில். தென் கயாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 டைம் நேஷனல் பண்ணியிருக்கேன். தென் ஸ்டாண்டப் பேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டைம் நேஷனல் வின் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ப்ரொஃபஷனல். நீங்கள் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க எனக்கு. ப்ளஸ் வந்து எனக்கு உள்ளே போகிறதுக்கு பயம் இருந்துச்சு, பட்டு நீங்கள் வந்த அப்புறம் எங்களுக்கு பயம் போயிடுச்சு. நீங்கள் வந்து எங்களை ரொம்ப சூப்பராக கைட் பண்ணீங்க. முதல்ல நீங்கள் அது தண்ணியில் இறங்குன்னு சொன்னீங்களே, அது என்னன்னா அது கொஞ்சம் கூட எனக்கு கெஸ்டே பண்ணல, நீங்கள் தண்ணியில் குத்தின்னு சொல்லுவீங்கன்னு. பிகாஸ் ஏன்னா எனி டைம் லைக் கயாக் போக சொல்லி வந்து பார்த்தா நாங்கள் தண்ணியில் இறங்க சொல்லுவோம். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வேற எங்கன்னா போயிட்டு கீழே விழுந்துட்டீங்க, ஸோ ஏற முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது சொல்லிட்டு ஸோ மெயினாக லைக் அதை சொல்லுவோம் நாங்கள். அதனால இப்போ இறங்கிட்டு இப்போ ஏறினீங்களே, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வேற எங்கன்னா போனீங்கன்னா கூட ஸோ அந்த இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏறதுக்கோ இல்லையோ, அதனால தான் மோஸ்ட்டாக இறங்க சொல்லுவேன். இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது? இது 2 இயர்ஸ் ஆகும் போது, ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே ஓகே, தேங்க்ஸ். நெக்ஸ்ட் டைம் நான் வரேன். ஓகே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய், நாங்கள் வந்து ஒரு வழியாக போயிட்டு கயாக் வந்து பண்ணி முடிச்சாச்சு. வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே ஒரு கேஃபிடேரியா இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. வந்து ஒரு எக் ஸ்க்ராம்பிள் எக்கு அதை ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டான அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் நான் 1 மந்த் முன்னாடியே பார்த்துட்டு இங்கே நான் கண்டிப்பாக வந்து நான் கயாக் பண்ணி ஆகணும் முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்தேன். லாஸ்ட் டைம் நிறைய பேர் இருந்தாங்க, இன்றைக்கி நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போயிட்டு அந்த அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி பண்ணியிருந்தோம். சேகர்ன்றவர் தான் எங்களை கைட் பண்ணார். இந்த ஸ்கூலோட ஓனருமே அவர் தான் நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணது. ஆமாம், பேர் சேகர். சூப்பராக கைட் பண்ணார், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணார். எல்லாமே சேஃபாக கூட வந்து பார்த்துக்கிட்டாரு. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவர் வந்து நம்மளை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ அந்தளவு ஹைலி ஸ்கில்டு பர்சன். ஸோ அவருக்கு வந்து இயல்பாகவே இந்த விஷயம் வந்து பிடிச்சி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம், வந்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் வந்தோடனே என்ன பண்ணோம்னா, வந்தோடனே நாங்கள் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணோம். எங்களுக்குன்னு ஒரு ரூம் ஸ்பெசிஃபிக் செப்பரேட்டாக கிடையாது, பட் வாஷ்ரூம் அங்கே தான் போய் பண்ணோம். ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப க்ளீனானா ரொம்ப க்ளீனாக இருக்குது. நம்ம வீட்டை விடவே அவ்வளோ அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோடனே எங்களுக்குன்ட்டு வந்து கயாக் டபுள், எங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், 2 பேர் உட்கார்றவங்க தான் அந்த கயாக் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். பட் நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா தனியாக செப்பரேட்டாக தான் வராமல் தான் பிளான் பண்ணோம். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட் டைமு ஸோ 2 பேர் யூஸ் பண்ணுற கயாக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா அதோட பவர் நம்ம எவ்வளோன்னு தெரியாது, அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் தெரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம்னால. சரி 2 பேராக போங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோன்னே நீங்கள் வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த கயாக்கு நாங்களே தூக்கிட்டு போயிட்டு அங்கே இதில் வச்சுட்டோம், நாங்கள் பீச்சில் வச்சுட்டு நான் வந்து சும்மா இந்த வீடியோஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து எங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பித்தார். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னலாம் கொடுத்தாரு? அந்த பெடல் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி வந்து உட்கார்றது, அப்புறம் விண்ட் டைரக்ஷன் எப்படி வந்தால் எப்படி வந்து நம்ம வந்து போட்டை வந்து ரைட் பண்ணணும் அப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் வந்துட்டு போட்டு கவிழ்ந்துருச்சுன்னா எப்படி அந்த போட்டை திருப்பி நம்ம வந்து அந்த போட்டு மேலே ஏறணும். ஸோ அந்த
எல்லாமே வந்து லைவாக ஒரு அந்த ஷோர்லேயே செஞ்சு காட்டினாரு. செஞ்சு காட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போச்சு. போனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம உள்ளே போனோம். எங்களுமே அந்த இடத்துல உட்காந்து செஞ்சு காட்ட சொன்னார். அப்புறம் அந்த பெடல் முக்கியமாக எதுனா பெடல் எப்படி போடணுன்றது ஜென்ரலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ப்ளஸ் வந்து ஒருவேளை நீங்கள் அந்த இது கவுந்துச்சுனாலோ இல்லை நீங்கள் அதெல்லாம் தவறி விழுந்துட்டாலோ அது எப்படி ஏறணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் நான் கொஞ்சம் ஏன் இவர் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எங்களையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிவிட்டு எங்களே வந்து எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போயிட்டு எங்களை வந்து அழகாக ஒவ்வொரு வேவுக்கும் கூட நின்று கரெக்டாக புஷ் பண்ணி தள்ளி விட்டார். அதாவது கரெக்டாக ஒரு 3 இடத்துல தான் வேவ் வருது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வேவ் ரொம்ப பெருசு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும், செகண்ட் கொஞ்சம் கம்மி. இப்போ தேர்ட் வேவ் வந்து எல்லாத்தையோட பெருசு. அதை தாண்டி விட்டோன்னே வேவ் கிடையாது, அப்படியே இப்படி தான் போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டோன்னே கரெக்டாக பெடல் மட்டும் புஷ் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வரல, நாங்கள் மட்டும் போயிருந்தோம். என்ன அவர் வரலையே, நாங்கள் மட்டுமே போகிறோமே அப்படின்ட்டு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் கரெக்டாக ஒரு சேஃபான லெவலுக்கு போயிட்டோடனே பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் விசில் அடித்து கூப்பிட்டாரு. அவர் வந்து வேறு ஏதோ கயாக்கு மாதிரி இல்லை, அது சர்ஃபிங் போட் மாதிரி இருக்குது, பட் சர்ஃபிங் கிடையாது, வேறு ஏதோ பேர் சொன்னார். அதில் அவர் வந்தார். அவர் வந்துட்டு எங்களை வந்து இப்படி போங்க, இந்த மாதிரி போங்க, பெடல் ஒழுங்காக போடுங்க, லெஃப்ட் ரைட் கரெக்டாக திருப்புங்க, ஏர் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து கைட் பண்ணியிருந்தார். ஒரு குறிப்பிட்ட எங்கள் 2 பேரும் க்ளோஸாக வர சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் போக சொன்னார். ஸ்ட்ரெயிட்டாக போங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் ஸ்ட்ரெயிட்டாக போனோம். ஜாலியாக இருந்துச்சு. என்னால் அந்த வேவை கேப்சர் பண்ண முடியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேவ்ன்றது இப்படி போயிட்டு எல்லா வேவும் வர மாட்டேங்குது. பெரிய வேவ் வரும்போது மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்புறம் எங்களையே தாண்டி இப்படி போயிட்டு இப்படி வருது நடுக்கடலில். அது அங்கேருந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் ஃபோன் எடுத்துகிட்டு போனேன். ஸோ எனக்கு வந்து அந்த ஃபோனை செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இதுலேயே இருந்துச்சு. ஃபோனை கொஞ்சம் பார்த்துக்கணும், ஏன்னா இந்த ஃபோன் போச்சு நம்மளால் டக்குன்னு இந்த ஃபோன் வாங்க முடியாது. அதனால் வந்து ஃபோனை வந்து நான் செக்யூராக வச்சுக்கிட்டோன்ட்டு என்னால் முடிஞ்ச சில ஷார்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் நிறைய எடுத்தோம். நான் முடிஞ்சாலும் நிறைய எடுத்தோம். 2 பேரும் கவர் ஆகிற மாதிரி ரொம்ப எடுக்க முடியல. ஏதோ 1, 2 இது மட்டும் தான் எடுக்க முடியுது. எடுத்தால் இவ்வளோ தான் எடுக்க முடியும். நான் பின்னாடி இருந்தேன். இவர் தான் எடுக்க முடியும். உப்பு தண்ணி பட்டு வேற கேமரா நான் ஒன்றுமே செக் பண்ணல எந்த அளவு வீடியோ இருக்குன்னு. நான் வீடியோ இருந்துச்சுன்னா நான் அதில் இந்த வாய்ஸ் ஓவர்லேயே பின்னாடி மெர்ஜ் பண்ணுறேன் நான். அப்புறம் இந்த போட்டிங்லாம் முடிச்சிட்டவொடனே அவர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் திரும்பி வர சொன்னார். திரும்பி வர சொல்லிட்டு போட்டை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து குதிங்க அப்படின்ட்டாரு. குதிங்கன்னொன்னே இவர் அங்கேயே சொன்னார், நான் கடலில் குதிக்க போகிறேன். ஐயோ நீ ஏன் அதெல்லாம் பண்ணுற, அவர் வந்து சேஃப்டியாக இருக்கணும், ஒழுங்காக திரும்பி போகணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவரே பிடிச்சி நீ குதி அப்படின்ட்டாரு. இவர் டபக்குன்னு ஏறி குதிச்சிட்டாரு. அவர் நல்லா நீச்சல் தெரியும், எனக்கு கொஞ்சம் அரகுறை தான். அது அந்த இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அவங்க எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு. சொன்னோடனே நான் குதிச்சிட்டேன். ஆமா, அவர் குதிலே கயக் பண்ணதை விட எனக்கு அந்த கடல்ல குதிச்சதான் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அவர் குதிச்சிட்ட அப்புறம் திரும்பி என்ன குதிக்க சொன்னாரு. ஆக்சுவலாக நான் அந்தளவு பயப்பில்லை, ஏன்னா இவரே மிதந்துன்னு தான் இருந்தார். எனக்கும் எதுவும் ஆகான்னு சொல்லிட்டாரு. அப்போ நானும் குதிச்சிட்டேன். குதிச்சவொடனே நானும் மிதந்துன்னு தான் இருந்தேன். அந்த லைஃப் ஜாக்கெட் வந்து நம்மளை அப்படி தூக்கி பிடிச்சிக்குது. தலை வந்து தண்ணிக்கு மேலே தான் இருக்குது, அதனால சேஃப் தான். லிட்டரலாக ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல வந்து நீங்கள் தனியாக இருக்கீங்க, அதுவும் மிதந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது அந்த ஃபீலே செம்மையாக இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு கொஞ்சம் பயம் தான். அதனால் முடிஞ்சாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகாமல் ஏதாவது பிரச்சனை திரும்பி கயாக் பிடிக்கிற மாதிரி எனக்கு அந்தளவு நீச்சல் தெரியும். அதனால் வந்து எனக்கு ரொம்ப தூரம் போகல. இவர் கொஞ்சம் தூரம் போனார். அவர் ஊருக்காரர், கிராமத்தால், பார்க்க தான் இப்படி இருப்பார், ஆனால் கிராமத்தால். அதனால் அவர் கொஞ்சம் தள்ளி தான் போயிருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது ஸ்கிராம்பிள் டேக் வாங்க போகிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா திரும்பி ஒவ்வொரு கொஞ்சம் தள்ளி போகும்போது திரும்பி ஸ்விம் பண்ணி திரும்பி கயாக் கிட்ட வந்தோம். கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். அப்படியே மிதந்துக்குன்னு வானத்தை பார்த்துக்கின்னு பறவை பார்த்துக்கின்னு ஆஃப் ஷோர்ஸை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவரே வாங்க ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற சொன்னார். ஆக்சுவலாக ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறது. இறங்குறது, எகிரி குதிக்கிறது, பெடல் போடுறது எல்லாமே ஈஸி தான், ஆனால் ஏறுறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கும்போது, அது ஆஃப் ஷோரில் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது நானாக பண்ணி தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஜென்ரலாகவே வந்து நான் ரொம்ப நேரம் வந்து யாராவது இது மாதிரி பேசிட்டு இருந்தால் ரொம்ப கவனிக்க மாட்டேன், ஜோன் அவுட் ஆகிடுவேன். வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி ஏறணும் சும்மா தலையை மட்டும் ஆட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னதான் ஏற சொன்னார். இப்படி போடு காலை, அப்படி போடு காலை. நான் வேற யாராவது வித்தியாசமாக பண்ணிட்டு இருந்தேன், அதான் கவனிக்கல. அதுக்கப்புறம் அவரே அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ண, இது மாதிரி நேராக குப்புறப்படுத்து, நல்லா பின்னாடி லெக்கை புஷ் பண்ணி மேலே எகிரி குதி அப்படின்னாரு. அதே மாதிரி எகிரி குதிச்சோடனே நான் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் இவர் ஏறின அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் வந்து
அதே எப்படி ஏறணுமோ அப்படியே மாதிரி ரிட்டர்ன் வந்தோம். வரும்போது சூப்பராக இருந்தது. பின்னாடி பெரிய அலை, அதுக்கப்புறம் சின்ன அலை, அதுக்கப்புறம் இன்னும் சின்ன அலை, மேலே பெரிய அலை வரும்போது அப்படியே ஏறி டமால் வந்துச்சு, அதுக்கப்புறம் சின்ன வரும்போது ஏறி டமால் வந்துச்சு. அப்புறம் போகும்போது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி பெடல் போட்டோமோ வரும்போது நாங்கள் அவ்வளோ பெடல் போடவே இல்லை. அதுவே அந்த அலையை எங்களுக்கு கூட்டம் வந்து விட்டுருச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து என்னது அவர் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அலை வேகமாக வரும்போது ஃபுல்லாக 2 பேர் படுத்துருங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி அலை வேகமாக வரும்போது 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து நாங்கள் படுத்தோன்னே அதுவே புஷ் பண்ணி சர்ன்னு கொண்டு வந்துச்சு. சொல்லப்போனால் கடைசி அலை வந்து செம்மையாக இருந்துச்சு. எங்களை பிடிச்சி தள்ளி அப்படி பிடிச்சி தள்ளி தூக்கி போட்டுச்சு. நான் திரும்பி பார்த்தா அலை ரொம்ப பயங்கரமாக ஃபோர்ஸாக கிட்ட வருது. படு சூரியனோட 2 பேரும் அப்படியே ஒன்றா படுத்துட்டோன்னே அப்படியே புஷ் பண்ணி ஷோரில் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுச்சு. அவ்வளோதான். ஷோர்லேருந்து இறங்கி வந்துட்டு அவர் வந்து நீங்கள் போயிட்டாரு, நீங்கள் பார்த்துங்க சொல்லிட்டு போயிட்டாரு. நாங்கள் கயாக்கை தூக்கி தள்ளி போட்டுட்டு நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. எகிரி குதிக்கிறது, குட்டி கரணம் அடிக்கிறது, அதெல்லாம் அடிச்சுட்டு தண்ணியில் வந்து விளையாடிட்டு அதுக்கப்புறம் நாங்களே அந்த கயாக்கை தூக்கிட்டு எடுத்துன்னு வந்து போட்டுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வந்து இங்கே இருக்க கேஃபேட்டேரியாவா கெஃபேல வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஜென்ரல் நாங்கள் இதெல்லாம் வாங்க மாட்டோம், ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லி. இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர் வேற காரணத்துக்காக இங்கே ஆர்டர் பண்ணாரு, அது இங்கே பதிவு பண்ண முடியாது. காசு அவர் தான் கொடுக்க போறாரு, அதனால பிரச்சனை கிடையாது. சரி, சைன் ஆஃப் பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இவர் வந்து சூர்யா. நான் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டேன், எதுவுமே யோசிக்காம இது என்னன்னே தெரியாமல் வந்தார். ஆக்சுவலாக வந்து பார்த்து அவர் பயந்தார், ஆனால் நான் பயப்படல. ஏன்னா ஏற்கனவே எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் உள்ளே போனோன்னா 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இது என்னோட ஃபேமிலியோட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு தனியாக ஒரு சோலோவான வீடியோ. இந்த வீடியோ வந்து ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சது. இதுக்கு முக்கியமான தேங்க்ஸ் யார் சொல்லணும்னா சேகர் கோச். ஆக்சுவலாக தமிழ்நாடு லெவல் போயிருக்காருன்னு நினைக்கிறேன், பெரிய நேஷனல் லெவல் போயிருக்காரு. அதுக்கும் கோவி சர்ச் ஸ்கூல் கோவளத்தில் இருக்குது, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்களை சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.